தளபதி வந்து ஒரு பெரிய ஆக்டர், இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு ஆக்டரா இருக்கும்போது, ஸோ அவர் வந்து ஒருத்தவங்களை வந்து டச் பண்ணும்போது எந்த விதமான எண்ணத்திலையும் டச் பண்ண மாட்டாருன்னு இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே கூட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்தே குட் டச்னா எது, பேட் டச்னா எதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வேல்முருகன் அவர்கள் வந்து தவறான விஷயத்தை எதையுமே வந்து குறிப்பிட்டு சொல்லல. அதுவும் விஜய் வந்து இப்படி தொட்டு பேசுறாரு பாருங்க, இது தப்பு அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனையோ பேரு விருது வழங்கும் விழா நடத்துறாங்க. விஜய் மட்டும் நடத்தல. ஒரு சாதி தங்க தலைவர் நடத்துவாங்க. எங்கெங்கேயோ இருக்கவங்க ஏதோ ஒரு சின்னதா ஒரு என்ஜிஓ வச்சு நடத்துறவங்க கூட இந்த மாதிரி விருது வழங்கும் விழாக்கள் நடத்துவாங்க. அப்படிலாம் நடத்துறவங்களும் கூட இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு கை போடுறதோ, அந்த கையை பிடிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா அது கலாச்சாரத்தை சீரழிக்கிறது எந்த விதத்துல இருந்தாலுமே கூட அவங்களுடைய அந்த கற்புக்கோ அதுக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆகப்பெரும் தலைவரா மாறக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ இதையெல்லாம் கடந்து போகக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவா இருக்கணும்ன்றதை தான் அவர் வேல்முருகன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு.